morning student. Today 11th physics la நம்ம bridge course la force and motion அப்படிங்கிற டாபிக் நம்ம பார்க்க போறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நம்ம 6th ல இருந்து நீங்க 10th வரைக்கும் படிச்ச அதே கான்செப்ட் தான். நம்ம டெய்லி லைஃப்ல ரிலேட்டடா இருக்கக்கூடிய அந்த கான்செப்ட் தான் நம்ம பார்க்க போறோம். புதுசா நம்ம எதுவுமே தெரிஞ்சிக்கல. நம்மள சுத்தி என்ன நடக்குது அத பத்தி தான் நம்ம தெரிஞ்சிக்கிறோம். சரியாமா? ஃபர்ஸ்ட் ஒரு பாடி இருக்கு, ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னா அது ரெஸ்ட்ல இருக்கு அல்லது மோஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம எப்படி கண்ணு சொல்றோம்? அப்ப ரெஸ்ட் அண்ட் மோஷன் அப்படின்னா என்ன கண்ணு? அந்த ஒரு பொருள் ஓய்வுல இருக்கு அல்லது இயக்கத்துல இருக்கு அப்படின்னு எதை வச்சு நம்ம சொல்றோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரெஸ்ட் அண்ட் மோஷன் அப்படின்னா என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். When there is a change of position of an object with respect to time, then it is called motion. Okay, Mama? அதே மாதிரி if it is remain stationary, it is called rest. அப்ப மோஷன் அப்படின்னா என்ன, இயக்கம் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, அது சரௌண்டிங்ஸை பொறுத்து டைமை பொறுத்து தன்னுடைய பொசிஷனை சேஞ்ச் பண்ணிக்கிச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த ஆப்ஜெக்ட் மோஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அப்படி இல்லாம டைமை பொறுத்து சரௌண்டிங்ஸை பொறுத்து தன்னுடைய பொசிஷனை சேஞ்ச் பண்ணிக்கல அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். சரியாமா? ஸோ அப்போ ரெஸ்ட் அண்ட் மோஷன் அப்படின்னா என்னன்னு சொல்லி நம்ம டீட்டெயில்டா பார்த்துட்டோம். தெரிஞ்சது தானே அப்படின்னு சொல்லிட்டு கேர்லெஸ்ஸா இருக்காம டீப்பா அப்சர்வ் பண்ணிக்கிட்டே வாங்க. எல்லாத்தையுமே நோட்டு போட்டு பொறுமையா எல்லாத்தையும் எழுதிக்கிட்டே வாங்க. சரியாமா? இப்போ இந்த மோஷன் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு ரிலேட்டிவ் பினோமினா. ஓகேவா? சார்பியல் தொடர்பு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். இப்போ எக்ஸாம்பிளா நீங்க கார்ல போயிட்டு இருக்கீங்க. கார்ல போகும்போது ரோட்ல இருக்கிற ட்ரீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓடுற மாதிரி தெரியும், நீங்க பார்த்திருப்பீங்க. இதே ஒருத்தர் ரோட் ஓரமா நின்றுட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு அந்த ட்ரீ எப்படி இருக்கும்? ஸ்டேபிளா அதே இடத்துல ரெஸ்ட்ல இருக்கிற மாதிரி தான் தெரியும், இல்லையா கண்ணு? ஸோ இதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா ரிலேட்டிவ் பினோமினா, சார்பு இயக்கம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரியா? ஸோ அப்போ ரெஸ்ட் அண்ட் மோஷன், அந்த ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்ல இருக்கா அல்லது மோஷன்ல இருக்கா அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு ஒரு ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் வந்து நமக்கு தேவை. அதை பத்தி ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்னா என்ன, அதை பத்தி நம்ம டீட்டெயில்டா அழகா 11th ஸ்டாண்டர்ட்ல படிக்க போறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சரியாம்மா? ஸோ அப்போ அந்த ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்ல அல்லது மோஷன்ல இருக்கணும் அப்படின்னா ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸை பொறுத்து தான் நம்ம சொல்றோம். டைமை பொறுத்து பொசிஷனை சேஞ்ச் பண்ணிக்கிச்சு அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் மோஷன்ல இருக்கு. டைமை பொறுத்து பொசிஷனை சேஞ்ச் பண்ணிக்கல, ரெஸ்ட்ல இருக்கு அப்படின்னாக்கா அதான் நம்ம ரெஸ்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். இப்போ அந்த மோஷன் எப்படி கண்ணு நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, அது மோஷன்ல இருக்கு அப்படின்னா அந்த மோஷன் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோமா, motion occurs when the object is pulled or pushed by an agency. ஓகேவா கண்ணு? அந்த ஆப்ஜெக்டை நாம புஷ் பண்றோம் அல்லது புல் பண்றோம், அதனாலதான் நடக்கக்கூடியதுதான் நம்ம என்னன்னு கண்ணு சொல்றோம். இதனாலதான் மோஷன் வந்து நடக்குது, இயக்கம் வந்து நடக்குது. ஸோ அப்போ அந்த ஆப்ஜெக்டை நம்ம புஷ் பண்றோம் அல்லது புல் பண்றதுக்கு அந்த ஆப்ஜெக்ட் மேல செலுத்தக்கூடிய அந்த ஏஜென்சி, அதை தான் நம்ம ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம், விசை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். சரியாம்மா? அப்போ அந்த ஆப்ஜெக்ட் மேல நாம அந்த ஆப்ஜெக்டை புஷ் பண்றோம் அல்லது புல் பண்றதுனாலதான் என்ன கண்ணு ஆகுது? ஆப்ஜெக்ட் அதை அண்டர்லைன் பண்ணிக்கலாம், pulled or pushed by an agency. இந்த ஏஜென்சி பாத்தீங்க அப்படின்னாக்கா அனிமேட்டட் அண்ட் இன்அனிமேட்டட், உயிருள்ள உயிரற்ற காரணிகளால ஏற்படுது. தெரியுதாம்மா? ஸோ அப்போ நம்ம அந்த ஆப்ஜெக்ட் மேல அப்ளை பண்ணக்கூடிய அந்த புல்டு புஷ் பாத்தீங்க அப்படின்னாக்கா அனிமேட்டட் இன்அனிமேட்டடால, உயிருள்ள உயிரற்ற காரணிகளால நடக்குது. இப்போ அந்த ஃபோர்ஸை நம்ம டீட்டெயில்டா பார்க்கறதுக்கு முன்னாடி ரெண்டு டைப்பா அந்த ஃபோர்ஸை நம்ம பிரிக்கிறோம். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னாக்கா கான்டாக்ட் ஃபோர்ஸஸ் அண்ட் நான் கான்டாக்ட் ஃபோர்ஸஸ். தொடு விசை, தொடா விசை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டு டைப்பா பார்க்குறோம். அது என்னம்மா கான்டாக்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஜெக்டை டச் பண்றதுனால அந்த ஆப்ஜெக்டை மோஷன்ல நம்ம கொண்டு வரோம், இல்லையா கண்ணு? அதுக்கு பேரு தான் நம்ம என்னன்னு கண்ணு சொல்றோம்? கான்டாக்ட் ஃபோர்ஸ். இப்போ இந்த டேபிள் மேல ஒரு சாக் இருக்கு, இதை நான் இப்படி தள்ளுறேன், அது கீழே விழுது. அந்த ரெஸ்ட்ல இருந்த சாக் பீஸ் பாத்தீங்க அப்படின்னாக்கா மோஷன்ல கீழே விழுந்துருச்சு. இதுதான் பாத்தீங்க தொட்டேன், நான் அந்த சாக் பீஸை தொட்டு தள்ளுறேன். கான்டாக்ட் அப்படின்னாக்கா டச் பண்றேன், இல்லையா கண்ணு? ஸோ அப்போ அந்த ஆப்ஜெக்ட் மேல நான் டச் பண்றதுனால அந்த ஆப்ஜெக்ட் மோஷன்ல இருக்கு, மோஷன் அடையுது, இல்லையா கண்ணு? அதுக்கு பேர் தான் கான்டாக்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். நெக்ஸ்ட் நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ் அப்படின்னாக்கா வித்தவுட் டச், அந்த ஆப்ஜெக்டை நம்ம டச் பண்ணாமையே அந்த ஆப்ஜெக்ட் மேல ஏற்படக்கூடிய ஃபோர்ஸ். நல்லா தெரியும் உங்களுக்கு. இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸாம்பிள், உங்க வீட்டுல மேங்கோ மரம் இருக்கும், இல்லையா? மாமரம் இருக்கும், இல்லையா? அந்த மேங்கோ மரத்துல இருந்து கீழே விழுது. எப்படி விழுது? தானாவே தானே விழுது. அதுக்கு ரீசன் என்ன? கிராவிட்டி, இல்லையா கண்ணு? ஸோ அப்போ அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நான் கான்டாக்ட் ஃபோர்ஸுக்கு நம்ம எக்ஸாம்பிளா சொல்லலாம்.
அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னாக்கா மேக்னெட் இருக்கு. மேக்னெட்டுக்கு பக்கத்தில் அயனை கொண்டு போனோமா ஸ்டக்குன்னு ஒட்டிக்கும். நீங்கள் சின்ன வயசுல இருக்கும்போது விளையாண்டுருப்பீங்க இல்லையா? அது பார்த்தீங்க, நீ தொட்டிங்களா ஒன்று தொடவே இல்லை, பக்கத்தில் கொண்டுட்டு போகும்போதே அந்த அயனை மேக்னெட் என்ன பண்ணிக்கிச்சு, அட்ராக்ட் பண்ணிக்கிச்சு. ஸோ அப்போ இதையும் நம்ம என்னன்னு கண்டு சொல்லலாம், நான் கான்டாக்ட் ஃபோர்ஸுக்கு மேக்னெட்டிசத்தையும் நம்ம எக்ஸாம்பிளாக சொல்லலாம். மேக்னெட்டிக் ஃபோர்ஸையும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம நான் கான்டாக்ட் ஃபோர்ஸுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். இதை பார்த்தீங்கன்னா நம்ம 11th ஸ்டாண்டர்டில் டீப்பாக பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இங்கே நீங்கள் படித்ததே தான் கண்ணில் 9th 10th வரைக்கும் நீங்கள் படித்தது தான். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம 11th பார்க்க போகிறோம். வேற ஒன்றுமே இல்லை. நீங்கள் புக்கை வந்த வாட்டி கூட பார்த்தீங்கன்னா ஆமாம் மிஸ் சொன்னது கரெக்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிப்பீங்க. 11th 10th வரைக்கும் நீங்கள் படித்தது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஒரு சில புது கான்செப்ட் நம்ம புரிஞ்சுப்போம். அதை நடத்தும் போது நம்ம நல்லா கவனித்தோம் அப்படின்னா அழகாக நமக்கு புரியும். நடத்தும் பொழுது நம்ம வீடியோஸ் பார்க்காம டெஸ்ட் அழகாக எழுதாமல் மிஸ் சொல்கிறதெல்லாம் கவனிக்காமல் இருந்தால் தான் கண்டிப்பாக உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். வீடியோஸ் பார்த்துட்டு சொல்கிற கான்செப்டை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எந்த சப்ஜெக்ட்டுமே உங்களுக்கு கஷ்டமாக இருக்காது, எல்லாமே ஈஸியாக இருக்கும். சரியம்மா, உங்கள் அசைன்மெண்ட் பேப்பர் எல்லாமே நான் திருத்திட்டமா, மார்க்ஸ் உங்களுக்கு சென்ட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. அசைன்மெண்ட் எழுதும் பொழுது நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுறீங்க கண்ணு. உங்களுக்கு எப்படி ஒரு பேப்பரை ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னே சொல்லி தெரியல உங்களுக்கு. சரியா? ஒரு பேப்பர் ஃபுல்லாக இவ்வளோ பெரிய சைஸ் இருக்குது, எக்ஸாம்பிளா இவ்வளோ பெரிய பேப்பர் இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுதான் பேப்பர். நல்லா இவ்வளோ பெரிய மார்ஜின் போடுங்க மேலே. ஓகேவா? ஒன்றுமே நேம் கூட எழுதுறது இல்லை, கிளாஸ் போடுறது இல்லை. நீங்கள் 11th ஸ்டாண்டர்ட் வந்துட்டீங்க, ஹையர் ஸ்டடீஸ் வந்துட்டீங்க, ஹையர் செகண்டரி வந்துட்டீங்க, எதுவுமே எழுதுறது இல்லை. எப்படி குட்டி? அதே மாதிரி இங்கே நல்லா இப்படி மார்ஜின் போட்டுக்கோங்க. சரியா? இதை நான் ஃபர்ஸ்டே சொல்லணும்னு நினச்சேன், இப்போதான் ஞாபகம் வந்தது எனக்கு. தெரியுதா? ஸோ நல்லா மேலே உன்னுடைய நேம், ஓகேவா, அழகா கேபிட்டல் லெட்டரில் எழுதுறீங்க. நெக்ஸ்ட் உன்னுடைய கிளாஸ், ஓகேவா. நெக்ஸ்ட் சப்ஜெக்ட், பிசிக்ஸ் என்ன சப்ஜெக்ட், ஓகேவா. நெக்ஸ்ட் டேட், அதுக்கு கீழே அசைன்மெண்ட், எத்தனாவது அசைன்மெண்ட் மிஸ் கொடுத்துருக்காங்க, அசைன்மெண்ட் நம்பர், ஓகேவா. ஸோ நேமு, கிளாஸு, சப்ஜெக்ட், டேட்டு, அசைன்மெண்ட் நம்பர். அதே மாதிரி நம்பர் போடும்பொழுது இந்த மார்ஜினுக்கு இந்த பக்கம் தான் 1 2 3 4 5 அப்படின்னு சொல்லி அழகா போட்டு ஒரே மாதிரியே பிடிஎஃப் எடுத்து அனுப்புங்க. ஒரு பார்த்தீங்க அப்படின்னாக்கா லேண்ட்ஸ்கேப்ல இருக்கு, ஒன்று லீகல் ஷேப்ல இருக்கு பேப்பர்ஸ், ஓகேவா கண்ணு. அதனால ஒரே மாதிரியே நல்லா வீடியோ பிடிஎஃபா கன்வெர்ட் பண்ணி அழகா கிளியரா போட்டோ எடுத்து அனுப்புங்க. சரியாம்மா? சின்ன கிளாஸ்ல நீங்க எப்படி விளையாட்டுத்தனமா இருந்தீங்கன்னு தெரியாது. ஹையர் செகண்டரியில இந்த மார்க்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா குட்டி? பின்னாடி ஃபியூச்சருக்கு உங்களுக்கு இந்த மார்க்ஸ் எல்லாம் யூஸ் ஆகும். இந்த ஃபார்மேட்ல தான் இனிமேல் நீங்க எழுதி அனுப்பணும், ஓகேவா? அப்பதான் நான் மார்க் கொடுப்பேன் உங்களுக்கு. சரியா குட்டி? நல்லா மேல நிறைய இடம் விடுங்க. அப்பதானே மிஸ் இந்த இடத்துல உங்களுக்கு எவ்வளவு மார்க், நீங்க ரிட்டன் எக்ஸாமா எழுதுனீங்க அப்படின்னா கூட இந்த இடத்துல உங்களுக்கு இப்ப நான் பிடிஎஃப்ல கரெக்ட் பண்றேன், மார்க் போட முடியாது. ஆனா பேப்பர்ல மார்க் போடும்போது நீட்டா டிஸ்டர்ப் இல்லாம மார்க் போடணும் இல்லையா? இந்த ஃபார்மேட்ல தான் நீங்க இனிமேல் டெஸ்ட் எழுதணும். சரியா குட்டி? இப்போ நம்ம சப்ஜெக்ட்ஸ்க்கு போகலாமா? அதே மாதிரி ஃபோர்ஸ்னா என்ன கண்ணு? அந்த ஆப்ஜெக்டை நம்ம புஷ் பண்றோம் அல்லது புல் பண்றதுனால அது மேலே அப்ளை பண்ணக்கூடிய இந்த ஏஜென்சி தான் நம்ம ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இப்போ ஃபோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா சேஞ்ச் த ஸ்டேட் ஆஃப் பாடி ஃப்ரம் ரெஸ்ட் ஆர் மோஷன் டு ரெஸ்ட். என்ன கண்ணு சொல்றாங்க அப்படின்னாக்கா ஃபோர்ஸ் ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்ல இருக்கிறத மோஷனுக்கு சேஞ்ச் பண்ணுது அல்லது மோஷன்ல இருக்கிற ஆப்ஜெக்டை ரெஸ்ட்டுக்கு மாத்துது. ஃபோர்ஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். Next, either change the speed or direction or both of the body. அந்த பாடியோடைய ஸ்பீட ஃபோர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணுது அல்லது டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணுது. போத் ஸ்பீட் டைரக்ஷன் ரெண்டையுமே சேஞ்ச் பண்ணுது. ஓகேவா? நெக்ஸ்ட் சேஞ்ச் த ஷேப் ஆஃப் த பாடி. அந்த பாடியோடைய ஷேப்பை சேஞ்ச் பண்ணுது. இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? இப்போ சேஞ்ச் த ஸ்டேட் ஆஃப் பாடி ஃப்ரம் ரெஸ்ட் ஆர் மோஷன். இப்போ கார் ரெஸ்ட்ல இருக்கு, நீங்க ஸ்டார்ட் பண்ண உடனே அந்த கார் என்ன ஆகுது, மோஷன்ல போகுது, மூவ் ஆகுது இல்லையா? அதை நம்ம ரெஸ்ட்ல இருந்து மோஷனுக்கு மாறுது அப்படின்னு சொல்லி எக்ஸாம்பிள் நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் எய்தர் சேஞ்ச் த ஸ்பீட் ஆர் டைரக்ஷன் ஆர் போத் ஆஃப் த பாடி. இப்போ நீங்க கிரிக்கெட் உங்களுக்கு ரொம்ப விளையாடுறதுக்கு பிடிக்கும், நல்லா கிரிக்கெட் பேட் எடுத்து நல்லா இப்படி அடிக்கிறீங்க, பால் இந்த டைரக்ஷன்ல வருது, நீங்க வேகமா இப்படி அடிக்கிறீங்க. அப்ப அந்த பாலுடைய டைரக்ஷன் என்ன ஆகுது, சேஞ்ச் ஆகுது, ஸ்பீடும் சேஞ்ச் ஆகுது. அப்ப அதனுடைய மேக்னிடியூடு, ஸ்பீடுடைய மேக்னிடியூடும் பாத்தீங்க அப்படின்னாக்கா சேஞ்ச் ஆகுது, ரெண்டுமே சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட் ஷேப் ஆஃப் த பாடியை எப்படி ஃபோர்ஸ் சேஞ்ச் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரப்பர் பால் இருக்குல்ல, நல்லா எடுத்து அழுத்தி நீங்கள் விளையாண்டுருப்பீங்க வீட்டில். அப்போ அந்த ஷேப் ரவுண்டாகவே இருக்குமா? நீங்கள் ரப்பர் பால் அழுத்துனீங்கன்னா எப்படி மாறும், அமுங்கும் இல்லையா? அதே மாதிரி உங்களுக்கு பூரி ரொம்ப பிடிக்கும், அம்மா பூரி மாவு பிசைவாங்க, பார்த்துருக்கீங்களா? எப்படி நல்லா தண்ணி ஊற்றி மாவை நல்லா பிசைவாங்க. நல்லா வீட்டில் அம்மா கூட கிச்சனில் இருந்தீங்கன்னா கவனிச்சிருக்கலாம். நீங்கள் அம்மாவுக்கு சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணணும். நீங்கள் தெரியுதா குட்டி? இந்த லாக்டவுன் டைமில் அம்மாவுக்கு நிறைய வேலை இருக்கும், அம்மாவுக்கெல்லாம் நீங்கள் நிறைய வேலை பண்ணணும் வீட்டில். சரியா?
அப்போ அந்த சப்பாத்தி மாவு பார்த்தீங்க அப்படின்னாக்கா என்ன ஒரே ஷேப்லேயே இருக்கா? ஃபோர்ஸ் நம்ம அப்ளை பண்ண அந்த ஷேப் என்ன குட்டி ஆகுது? சேஞ்ச் ஆகுது. ஸோ அப்போ ஃபோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த பாடியை ரெஸ்ட்லேருந்து மோஷனுக்கு சேஞ்ச் பண்ணுது, மோஷன்லேருந்து ரெஸ்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணுது, டைரக்ஷன் ஸ்பீடு ரெண்டையுமே சேஞ்ச் பண்ணுது, ஷேப்பையும் சேஞ்ச் பண்ணுது. சரியாம்மா? ஃபோர்ஸோடைய யூனிட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நியூட்டன். ஓகேவா? ஃபோர்ஸோடைய யூனிட் என்ன கண்ணு? நியூட்டன். சரியா? இப்போ அந்த ஃபோர்ஸ் எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த மேக்னிடியூட் ஆஃப் ஃபோர்ஸையும் ஏரியா ஆஃப் கான்டாக்டையும் ஃபோர்ஸோடைய வேல்யூ நமக்கு பொறுத்து இருக்கும். சரியா கண்ணு? இப்போ இந்த ஃபோர்ஸை நம்ம மெஷர் பண்றதுக்கு யூஸ் பண்ற பிசிக்கல் குவான்டிட்டி தான் ப்ரெஷர். ஓகேவா? அழுத்தம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ ப்ரெஷர் அப்படின்னா என்ன கண்ணு? அதுக்கு ஒரு டெஃபினேஷன் நமக்கு வேணும் இல்லையா? It can defined as the amount of force or thrust acting on a surface of a surface area 1 square meter of a body. Okay va? It can defined as the amount of force or thrust acting on a surface of a surface of area 1 square meter of a body. ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, ஒரு பாடி இருக்கு அப்படின்னாக்கா அதனுடைய சர்ஃபேஸ்ல ஓகேவா 1 ஸ்கொயர் மீட்டருக்கு பர்பெண்டிகுலரா ஆக்ட் ஆகிற அந்த ஃபோர்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆர் த்ரஸ்ட், உந்து விசை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அந்த சர்ஃபேஸுக்கு 1 ஸ்கொயர் மீட்டருக்கு பர்பெண்டிகுலரா செயல்படக்கூடிய அந்த அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆர் த்ரஸ்ட் தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? பிரஷர், அழுத்தம். ஃபோர்ஸை மெஷர் பண்றதுக்கு யூஸ் பண்றது. ஓகேவா? சோ அப்போ அதனுடைய பிரஷருடைய யூனிட் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பாஸ்கல் ஆர் நியூட்டன் மீட்டர் பவர் -2 அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். ஓகேவா? இதெல்லாம் 1 மார்க்ல கேட்பாங்க, நல்லா மார்க் பண்ணிக்கோங்க. யூனிட், பிரஷருடைய யூனிட். இப்போ பிரஷர் ஈக்குவல் டு த்ரஸ்ட் ஆர் ஃபோர்ஸ் பை ஏரியா, இதெல்லாம் நம்ம பிரஷர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேவா? சோ அப்போ அப்ளைட் மேக்னிடியூட் ஆஃப் ஃபோர்ஸ் பை ஏரியா, அதெல்லாம் நம்ம என்னன்னு சொல்றோம்? பிரஷர். அப்போ ஃபோர்ஸ் அதிகமா இருந்தா பிரஷர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மேக்னிடியூட் ஆஃப் ஃபோர்ஸ். ஃபோர்ஸ் அதிகமா இருந்தா பிரஷர் எப்படி கண்ணு இருக்கும்? அதிகமா இருக்கும். ஏரியா ஆஃப் கான்டாக்ட் அதிகமா இருந்ததுன்னா பிரஷர் எப்படி இருக்கும்? குறைவா இருக்கும், டிக்ரீஸ் ஆகும். அதாவது பிரஷர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஏரியா ஆஃப் கான்டாக்ட். சரி, அப்போ ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆனா பிரஷர் இன்க்ரீஸ் ஆகும், ஏரியா இன்க்ரீஸ் ஆனா பிரஷர் டிக்ரீஸ் ஆகும், ஏரியா டிக்ரீஸ் ஆனா பிரஷர் இன்க்ரீஸ் ஆகும். சரியா குட்டி? ஏரியா இன்க்ரீஸ் ஆனா பிரஷர் டிக்ரீஸ் ஆகும். சரியா? யூனிட் பாருங்க, ஃபோர்ஸோட யூனிட் என்ன கண்ணு? நியூட்டன். ஏரியாவுக்கு மீட்டர் ஸ்கொயர்டு இல்லையா? அப்போ நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர்டு. இது மேல போடுச்சு அப்படின்னா நியூட்டன் மீட்டர் பவர் -2. ஓகேவா? அதுதான் இந்த யூனிட். சரியா கண்ணு? இப்போ நம்ம பார்த்தோம் ஏரியா அதிகமா இருந்துச்சு, கான்டாக்ட் ஏரியா ஆஃப் கான்டாக்ட் அதிகமா இருந்ததுன்னா பிரஷர் குறைவா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இப்போ ஒரு பலூன் நல்லா டைட்டா ஊதிடுறீங்க, ஒரு நல்ல ஷார்ப் நீடில் மேல அந்த பலூன் இப்படி வச்சிங்க அப்படின்னா பலூன் என்ன கண்ணாகும்? வெடிச்சிடும். இதே நிறைய நீடில் வச்சுட்டு அது மேல அந்த பலூன் நீங்க வச்சீங்க அப்படின்னா அந்த பலூன் என்ன ஆகாது? வெடிக்காது. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேஸ்ல ஒரே ஒரு நீடில் மேல நம்ம வைக்கிறோம். ஸோ அங்க ஏரியா ஆஃப் கான்டாக்ட் பாத்தீங்க அப்படின்னாக்கா எப்படி குட்டி இருக்கு? குறைவா இருக்கு, ஒரே ஒரு நீடில். அப்ப அந்த பலூனை டச் பண்ற அந்த கான்டாக்ட் பிளேஸ் எவ்வளவு இருக்கு? தொடக்கூடிய இடம் எப்படி இருக்கு? ரொம்ப குறைவா இருக்கு. அப்போ இது குறைவா இருக்கிறதுனால பிரஷர் அதிகமாகுது, அதனால பலூன் பாத்தீங்க அப்படின்னா வெடிச்சிடுது. இது நிறைய நீடில் இருக்கும் பொழுது அந்த பலூன் டச் பண்ணக்கூடிய அந்த ஏரியா இன்க்ரீஸ் ஆகுது, அதிகமாகுது. அப்போ ஏரியா இன்க்ரீஸ் ஆகுறதுனால பிரஷர் பாத்தீங்க அப்படின்னாக்கா டிக்ரீஸ் ஆகுது, அந்த பலூன் வெடிக்கிறது இல்லை. சரியா? ஸோ அப்போ ஃபோர்ஸை மெஷர் பண்றதுக்கு யூஸ் ஆகிற பிசிக்கல் குவான்டிட்டி தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? பிரஷர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரியா? நெக்ஸ்ட் நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பார்க்க போறோம். டைப்ஸ் ஆஃப் மோஷன் அப்படின்னா என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். மோஷனுடைய டைப்ஸ் என்னக்குன்னு? லீனியர் மோஷன், ஓகேவா? லீனியர் மோஷன், சர்க்குலர் மோஷன், ரொட்டேஷனல் மோஷன், வைப்ரேட்டரி மோஷன். ஃபர்ஸ்ட் லீனியர் மோஷன் அப்படின்னா நேர்கோட்டு இயக்கம், ஸ்ட்ரெயிட் லைன் மோஷன் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட் ஸ்ட்ரெயிட் லைன்ல மூவ் ஆனிச்சு அப்படின்னா அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம்? லீனியர் மோஷன். எக்ஸாம்பிள் உங்களுக்கே தெரியும், ஒரு கார் ரோட்ல ஸ்ட்ரெயிட் ரோட்ல டிராவல் பண்ணிடுச்சு அப்படின்னா அதை நம்ம நேரான பாதையில போனுச்சு அப்படின்னா லீனியர் மோஷனுக்கு எக்ஸாம்பிள் சொல்லலாம். அதே மாதிரி ரன்னிங் ரேஸ்ல அத்லெட் பிளேயர்ஸ் இருக்காங்க இல்லையா, 100 மீட்டர் ஓடுறாங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட் ட்ராக்ல பாத்தீங்க அப்படின்னா ரன் பண்ணுவாங்க, அதை நாம லீனியர் மோஷனுக்கு எக்ஸாம்பிளா சொல்லலாம். நெக்ஸ்ட் சர்க்குலர் மோஷன் அப்படின்னா என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு பார்ட்டிகல் இருக்கு, ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு பாடி சர்க்குலர் பாத்துல மூவ் ஆனிச்சு அப்படின்னாக்கா அந்த மோஷனை நம்ம சர்க்குலர் மோஷன் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் whirling motion of a stone.
ஒரு ஸ்டோன் எடுத்துக்கிறோம். ஓகேவா? வட்ட பாதையில் இயங்கக்கூடிய ஒரு கல் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒரு ஸ்டோன் எடுத்துக்கிறோம். அதை த்ரெட்டில் நல்லா கட்டிட்டு நல்லா இப்படி ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா அந்த மோஷனை நம்ம என்ன பண்ண சொல்லலாம்? சர்க்குலர் மோஷனுக்கு எக்ஸாம்பிளாக நம்ம சொல்லலாம். சரி, அதே மாதிரி நம்ம எர்த்தை சேட்டலைட் ரொட்டேட் பண்ணிட்டு வருது இல்லையா கண்ணு, அதையும் நம்ம சர்க்குலர் மோஷனுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். நெக்ஸ்ட் ரொட்டேஷனல் மோஷன் அப்படின்னா என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஒரு காமன் ஆக்சிஸை பொறுத்து, ஓகேவா, அப்படி ஒரு பொதுவான அச்சை பொறுத்து அந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆனுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதுதான் நம்ம ரொட்டேஷனல் மோஷன் அப்படின்னு சொல்றோம். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பம்பரம் பார்த்துருப்பீங்க இல்லையா கண்ணே, அது எப்படி பண்ணது? அந்த ஆணி இருக்கு இல்லையா, அதை பொறுத்து அப்படியே ரொட்டேட் ஆகிட்டே வருது. அதே மாதிரி ஒரு டிஸ்க் இருக்கு, அதுக்குள்ள நடுவில் ஒரு நீடில் மாதிரி இருக்குன்னா அதை வச்சுட்டு நம்ம சுண்டி விட்டோம் அப்படின்னா அந்த டிஸ்கை பொறுத்து அது என்ன பண்ணாகும்? நல்லா ரொட்டேட் பண்ணிக்கிட்டே வரும். ஓகேவா? அதை நம்ம இது ரொட்டேஷனல் மோஷனுக்கு எக்ஸாம்பிளாக நம்ம சொல்லலாம். அதே மாதிரி மேரி கோ ரவுண்ட் இருக்கு இல்லையா கண்ணு, அதையும் நம்ம ரொட்டேஷனல் மோஷனுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். லாஸ்டா வைப்ரேட்டரி மோஷன் அப்படின்னு சொல்லி என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இந்த ரொட்டேஷனல் மோஷனுக்கு இன்னொரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லலாம். நம்ம எர்த்து ஒரு காமன் ஆக்சிஸை பொறுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா என்ன பண்ணுது? ரொட்டேட் பண்ணிட்டு வருது இல்லையா? ஸோ அப்போ அந்த எர்த்தோடைய ரொட்டேஷனையும் நம்ம ரொட்டேஷனல் மோஷனுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வைப்ரேட்டரி மோஷன் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டை பொறுத்து பேக் அண்ட் ஃபோர்த்து, அதாவது த்ரூ அண்ட் ப்ரோ, முன்னாடி பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆனிச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு காமன் பாயிண்ட்டை பொறுத்து பேக் அண்ட் ப்ரோ, அதாவது முன்னாடி பின்னாடி மூவ் ஆனிச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அந்த மோஷனை நம்ம வைப்ரேட்டரி மோஷன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். இதுக்கு எக்ஸாம்பிள் கித்தார் நீங்க பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் வீட்டில் இருக்கும். அந்த கித்தாரோடைய ஸ்ட்ரிங் இருக்கு இல்லையா கண்ணு, அதை நம்ம எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஸ்விங், குட்டி பாப்பா அழகா பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஊஞ்சல்ல ஆடும் இல்லையா, அந்த மோஷனை நம்ம வைப்ரேட்டரி மோஷனுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். சரியாம்மா? ஸோ அப்போ ரெஸ்டன்ட் மோஷன்னா என்ன, ப்ரெஷர்னா என்ன, ஃபோர்ஸ்னா என்ன, டைப்ஸ் ஆஃப் மோஷன்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். சரியா குட்டீஸ்? இப்போ நம்ம பீரியாடிக் மோஷன், நான் பீரியாடிக் மோஷன் அப்படின்னா என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். சரியாம்மா? இந்த கான்செப்ட் எல்லாம் 11th ஸ்டாண்டர்டில் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்ணு. அதனால ஒரு டைம் நீங்கள் நல்லா டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு ரீகால் பண்ணிக்கோங்க. சரியா? பீரியாடிக் மோஷன் ரிப்பீட்டட் இன் ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைம். அதாவது ஒரு மோஷன் இருக்கு அப்படின்னா அதுக்கு இது பார்த்தீங்கன்னாக்கா ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம்ல ரிப்பீட்டடாக நடந்துச்சு அப்படின்னா, குறிப்பிட்ட கால இடைவெளியில் திருப்பி அந்த மோஷன் நடந்துச்சு அப்படின்னா அதுதான் நம்ம பீரியாடிக் மோஷன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம வீட்டில் கிளாக் இருக்கு இல்லையா கண்ணு, அந்த நீடில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரிப்பீட்டடாக ஈக்குவல் டைம் இன்டர்வல்ல ரிப்பீட்டடாக ரொட்டேட் ஆகிட்டே இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம எர்த்து சன் என்ன பண்ணுது? ஓன் ஆக்சிஸ்ல ரொட்டேட் பண்ணிட்டு வருது இல்லையா? இதெல்லாம் நம்ம பீரியாடிக் மோஷன்ஸுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். சரியா? நெக்ஸ்ட் நான் பீரியாடிக் மோஷன். திஸ் மோஷன் இஸ் நாட் இன் யூனிஃபார்ம் இன் இன்டர்வல்ஸ். யூனிஃபார்ம் இன்டர்வல்ஸ்ல டைம் இன்டர்வல்ல அந்த மோஷன் ரிப்பீட்டடாக திருப்பி நடக்கல அப்படின்னா அந்த மோஷன்ஸ் தான் நம்ம நான் பீரியாடிக் மோஷன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். எக்ஸாம்பிள் இதுக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு அத்லெட் பிளேயர் இருக்காரு இல்லையா கண்ணு, அவர் ஓடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவருடைய அந்த ரன்னிங் ரேஸ்ல அவர் ஓடக்கூடிய அந்த எக்ஸாம்பிளை நாம இதுக்கு சொல்லலாம். அதே மாதிரி அந்த பார்ட்டிகல்ஸ் இன் ஏர் மாலிகுல்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த பார்ட்டிகல்ஸ் உடைய மோஷனை நாம இதுக்கு எக்ஸாம்பிளா சொல்லலாம் பீரியாடிக் மோஷனுக்கு. தெரியுதா? நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் ஒன்று நம்ம பார்க்கலாம். சரியா கண்ணு? கான்செப்ட் ஒன்று நம்ம பார்க்கலாம். Do you notice that all oscillatory motions are periodic, but not all periodic are oscillatory? இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்செப்ட் பாருங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா எல்லா ஆசிலேட்டரி மோஷன்ஸுமே ஓகேவா பீரியாடிக் மோஷன்ஸ், ஆனா எல்லா பீரியாடிக் மோஷன்ஸும் ஆசிலேட்டரி மோஷன்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். இப்போ எர்த்த சேட்டலைட் வந்து ரொட்டேட் பண்ணிட்டு வருது இல்லையா கண்ணு, அது ஒரு பீரியாடிக் மோஷன். இப்போ ஆனா அது ஒரு ஆசிலேட்டரி மோஷனா கிடையாது, ஒன்லி அது பீரியாடிக் மோஷன் மட்டும்தான். ஒரு பாப்பா இருக்கா, ஊஞ்சல்ல ஆடிட்டு இருக்கா, அப்போ அது பீரியாடிக் மோஷனாவும் எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம், அண்ட் ஆசிலேட்டரி மோஷன்ஸுக்கும் நம்ம எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். சரியா கண்ணு? ஸோ அதுதான் சொல்றாங்க எல்லா ஆசிலேட்டரி மோஷன்ஸும் பீரியாடிக் மோஷன்ஸ், பட் பீரியாடிக் மோஷன்ஸ் எல்லாமே ஆசிலேட்டரி மோஷன்ஸ் கிடையாது. இந்த கான்செப்டை நல்லா நீங்க புரிஞ்சுக்கோங்க. சரியா கண்ணு? நெக்ஸ்ட் நம்ம யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்னா என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இந்த கான்செப்ட் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம்ல ஈக்குவல் டிஸ்டன்ஸ் அந்த ஆப்ஜெக்ட் டிராவல் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதுதான் நம்ம யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஈக்குவல் டைம் இன்டர்வல்ல ஈக்குவல் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணுச்சு அப்படின்னா அந்த மோஷனை நம்ம யூனிஃபார்ம் மோஷன் அப்படிங்கிறோம். அதுக்கு நம்ம கிளாக் எக்ஸாம்பிளா சொல்லலாம்.
நான் யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஈக்குவல் டைம் இன்டர்வல்ல அன்ஈக்குவல் டிஸ்டன்ஸ் அந்த ஆப்ஜெக்ட் டிராவல் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதை நம்ம நான் யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். சரியா கண்ணு? நெக்ஸ்ட் மல்டிபிள் மோஷன் அப்படின்னா என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இதுக்கு எக்ஸாம்பிளா சைக்கிள் நம்ம எடுத்துக்கலாம். சைக்கிள் இருக்கா கண்ணு? உங்க வீட்டில் எல்லார்கிட்டையுமே சைக்கிள் இருக்கும் இல்லையா? சின்ன வயசுலேருந்தே நீங்கள் அதை விளையாடுறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த சைக்கிளுடைய மோஷன் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த வீலில் இருக்கக்கூடியது ரொட்டேஷனல் மோஷன். சைக்கிள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃப்ரண்ட்ல தானே கண்ணு போகுது, அப்போ அது ஸ்ட்ரெயிட் லைன் மோஷன். ஸோ அப்போ ரெண்டு மோஷன் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த சைக்கிள் இருக்கு. அந்த மாதிரியான மோஷன்ஸை நம்ம மல்டிபிள் மோஷன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். சரியம்மா, இப்போ டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். டிஸ்டன்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆக்சுவலாக அந்த பார்ட்டிக்கல் எவ்வளோ பாத்தை ட்ராவல் பண்ணுது. ஓகேவா? அந்த பார்ட்டிக்கல் ட்ராவல்டு ஆக்சுவல் பாத்து. ஓகேவா? ஆக்சுவலாக அந்த பார்ட்டிக்கல் ட்ராவல் பண்ணக்கூடிய மொத்த பாதையுடைய லென்த், ஆக்சுவல் பாத் லென்த் ஆஃப் த பாத், அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம், டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஸ்டார்டிங் அண்ட் ஃபைனல் பொசிஷன். ஓகேவா? இனிஷியல் பொசிஷனுக்கும் ஃபைனல் பொசிஷனுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ், அதுதான் நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாமா? இப்போ ஏபி அப்படின்னு சொல்லி ரெண்டு பிளேஸ் இருக்கு. இப்போ நான் இங்க இருந்து இங்க நான் போறேன். எப்படி எப்படிலாம் நம்ம போகலாம், எப்படி வேணாலும் நம்ம போகலாம். சப்போஸ் இந்த டைரக்ஷன்ல கூட நான் போகலாம். 10 கிலோமீட்டர் எனக்கு இந்த டிஸ்டன்ஸ்ல போறதுக்கு ஆகுது. இந்த இவ்வளவு தொலைவு டிராவல் பண்றதுக்கு எனக்கு 10 கிலோமீட்டர் ஆகுது. இது இந்த இப்படி டிராவல் பண்றதுக்கு எனக்கு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் நான் போறேன். ஓகேவா? டிராவல் பண்றேன், நான் 5 கிலோமீட்டர் நான் டிராவல் பண்றேன். இப்போ இதே இந்த பாத்திரம் நான் போறதுக்கு 7 கிலோமீட்டர் நான் டிராவல் பண்றேன். சரியா கண்ணே? ஒரே ஏவுல இருந்து பிக்கு தான் நம்ம போறோம். ஸோ அப்போ பாருங்க, இப்படி வேணாலும் நம்ம போகலாம். அப்போ இதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், டிஸ்டன்ஸ். இந்த பாத்து இருக்கு இல்லையா, இது இந்த பாத்து தான் நம்ம டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஆக்சுவலா நம்ம டிராவல் பண்ணக்கூடிய அந்த பாத்தோடைய டோட்டல் லென்த், அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம், டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஆனா டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது என்னன்னாக்கா இனிஷியலுக்கும் ஃபைனலுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ், மிக குறைந்த தொலைவை தான் நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம், இடப்பெயர்ச்சி. சரியா? அப்போ எப்பயுமே டிஸ்பிளேஸ்மெண்ட் டிஸ்டன்ஸை விட எப்படி இருக்கும், குறைவா தான் இருக்கும். ஓகேவா? அதனால ஈஸியா இருக்கும். ரொம்ப ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் அதை விட அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இதுல டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி. ஒன்லி அதுக்கு மேக்னிடியூட் மட்டும்தான் இருக்கும், டைரக்ஷன் அதுக்கு இருக்காது. ஆனா டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு பாத்தீங்க அப்படின்னாக்கா மேக்னிடியூடும் இருக்கும், டைரக்ஷனும் இருக்கும். சரியாம்மா? அப்போ எவ்வளவு டிஸ்பிளேஸ்மெண்ட் நம்ம போயிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பாசிட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்டா நெகட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்டா நம்ம சொல்லலாம். இப்போ ஏங்கிற பிளேஸ்ல நான் இருக்கேன், இப்போ பிங்கிற பிளேஸ் இங்க இருக்கு. இப்போ நம்ம ஃபிக்ஸ்டு பாயிண்டா ஸ்டார்டிங் பாயிண்டா நான் ஏ எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நான் ஏல இருந்து பிக்கு போறத பாசிட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இப்போ பில இருந்து ஏவுக்கு வந்தோம் அப்படின்னா அதை நெகட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கணும். இந்த கான்செப்ட் எல்லாம் நமக்கு பின்னாடி ரொம்ப யூஸ் ஆகும், நல்லா கவனிச்சுக்கோங்க. அதே மாதிரி ஸ்பீடு அப்படின்னா என்ன கண்ணு, எதை நம்ம ஸ்பீட் அப்படின்னு சொல்றோம், இவங்க இவ்வளவு ஸ்பீடா போறாங்க, அவங்க இவ்வளவு ஸ்பீடா போறாங்க அப்படின்னா நமக்கு ஒரு கம்பாரிசன் தேவை இல்லையா கண்ணு? அதுதான் நம்ம அந்த கம்பாரிசன் பண்ணி சொல்றதுதான் நம்ம ஸ்பீட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இப்போ நான் நடந்து போறேன், ஒருத்தர் கார்ல போறாரு, ஒருத்தர் 2 வீலர்ல போறாரு, ஒருத்தர் ஃபிளைட்ல போறாரு. இப்போ யாரு ஸ்பீடா போறாங்க, யாரு வேகமா போறாங்க அப்படின்னா ஒரு கம்பாரிசன் வேணும் இல்லையா? அந்த மெஷர்மெண்ட். சரியா குட்டி? ஸோ அந்த மெஷர்மெண்ட் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். சரியா? ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்செப்ட் இது. நம்ம ஹையர் செகண்டரிஸ்ல நிறைய இடத்துல இந்த கான்செப்டை நம்ம யூஸ் பண்ண போறோம். சம்ல யூஸ் போடும் பொழுது நம்ம இதை யூஸ் பண்ண போறோம், நல்லா கவனிச்சுக்கோங்க. 1 கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படிங்கிறது எவ்வளவு மினிட் பர் செகண்டுக்கு ஈக்குவலா இருக்கும்? சம்மில் 1 கிலோமீட்டர் பர் ஹவர்னு கொடுத்துருவாங்க. நீ வந்துட்டு எஸ்ஐ யூனிட் என்ன கண்ணு, டிஸ்டன்ஸோடைய எஸ்ஐ யூனிட் என்ன கண்ணு, லென்த்துடைய எஸ்ஐ யூனிட் என்னது, மீட்டர். டைமுக்கு எஸ்ஐ யூனிட் செகண்ட் சேஞ்ச் பண்ணி தான் நம்ம சம்மில் போடும் பொழுது போடுவோம். அப்போ அங்கே போயிட்டு நமக்கு இது தெரியலையே அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இது ஒரு இம்பார்ட்டன்டான கான்செப்ட். சைடில் நீட்டாக எழுதி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டெஸ்ட்டுக்கு நான் உங்களுக்கு கேட்பேன். ஓகேவா? 1 கிலோமீட்டர் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னாக்கா 1000 மீட்டர். ஸோ நம்ம எஸ்ஐ யூனிட்டா மாற்றிக்கிட்டோம். 1 ஹவர் அப்படிங்கிறது டைமோட எஸ்ஐ யூனிட் செகண்ட், 3600 செகண்ட். ஸோ 1 கிலோமீட்டர் பர் ஹவர். ஸோ அப்போ 1 கிலோமீட்டர் அப்படிங்கிறது எவ்வளோ கண்ணு, 1000 மீட்டர் பை எவ்வளோ ஹவர் கண்ணு, 1 ஹவருக்கு 3600 செகண்ட். ஸோ அப்போ இந்த ஜீரோ இந்த ஜீரோ இந்த ஜீரோ இந்த ஜீரோ கேன்சல் ஆயிடும்.
5 2s are 10, அடுத்தது 18 2s are எவ்வளவு கண்ணு 36. ஸோ 5/18 மீட்டர் செகண்ட் பவர் -1 மீட்டர். இந்த செகண்ட் பவர் +1 அது மேலே போனுச்சு அப்படின்னா -1. அப்போ 1 கிலோமீட்டர் பர் ஹவர் எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 5/18 மீட்டர் பர் செகண்டுக்கு ஈக்குவலா இருக்கும். ஓகேவா? இது ஒரு இம்பார்ட்டன்ட், நோட்ல நீட்டா எழுதி வச்சுக்கோங்க. சரியாமா? நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஸ்பீடு அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸ், அதான் நம்ம என்னன்னு நம்ம சொல்றோம் ஸ்பீட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேவா? ஸோ இப்போ ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிராவல்டு பை டைம் டேக்கன். ஓகேவா? இதெல்லாம் ஃபார்முலா. டிஸ்டன்ஸோட யூனிட் என்ன கண்ணு? மீட்டர். டைமுக்கு செகண்ட். மேலே போயிடுச்சு அப்படின்னாக்கா மீட்டர் செகண்ட் பவர் -1. சரியா? நெக்ஸ்ட் வெலாசிட்டி, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட், அதான் நம்ம என்னன்னு சொல்றோம் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்ப வெலாசிட்டி ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். ஓகேவா? டிஸ்பிளேஸ்மெண்டோட யூனிட் மீட்டர், அதனுடைய டைமோட யூனிட் செகண்ட். மேலே போயிடுச்சு அப்படின்னா மீட்டர் செகண்ட் பவர் -1. வெலாசிட்டி ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் யூனிட் மீட்டர் செகண்ட் பவர் -1. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த வெலாசிட்டியை நம்ம யூனிஃபார்ம் வெலாசிட்டி, நான் யூனிஃபார்ம் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு 2 டைப்ஸா நம்ம டிவைட் பண்ணலாம். அது என்ன யூனிஃபார்ம் வெலாசிட்டி அண்ட் நான் யூனிஃபார்ம் வெலாசிட்டி அப்படின்னா, ஃபர்ஸ்ட் யூனிஃபார்ம் வெலாசிட்டி அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஈக்குவல் டைம் இன்டர்வல்ல ஈக்குவல் டிஸ்பிளேஸ்மெண்ட் அந்த பார்ட்டிகல் போனுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த ஆப்ஜெக்ட் கவர் பண்ணிடுச்சு அப்படின்னா அந்த வெலாசிட்டியை தான் நம்ம யூனிஃபார்ம் வெலாசிட்டி. ஓகேவா? ஈக்குவல் டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம், அதான் நம்ம என்னன்னு சொல்றோம் யூனிஃபார்ம் வெலாசிட்டி. நெக்ஸ்ட் நான் யூனிஃபார்ம் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஈக்குவல் டைம் இன்டர்வல்ல அன்ஈக்குவல் டிஸ்பிளேஸ்மெண்ட் அந்த பார்ட்டிகல் கவர் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஓகேவா? அன்ஈக்குவல் டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம் நம்ம அதுக்கு என்னன்னு சொல்லலாம் நான் யூனிஃபார்ம் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். சரியா? நெக்ஸ்ட் ஆவரேஜ் வெலாசிட்டி, அதுக்கு என்ன ஃபார்முலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டோட்டல் டைம் டேக்கன். ஓகே, இதெல்லாம் 1 மார்க்ல உங்களுக்கு கண்டிப்பா கேட்போம், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஆவரேஜ் வெலாசிட்டி ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டோட்டல் டைம் டேக்கன். சரியா? நெக்ஸ்ட் ஆக்சலரேஷன் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி, அதான் நம்ம என்னன்னு சொல்றோம் ஆக்சலரேஷன். அந்த ஆப்ஜெக்டோடைய வெலாசிட்டியோ அல்லது டைரக்ஷனோ சேஞ்ச் ஆனிச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த பார்ட்டிகல் அந்த ஆப்ஜெக்ட் ஆக்சலரேட் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். ஓகேவா? வெலாசிட்டி சேஞ்ச் ஆனிச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்றோம், அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஆக்சலரேட் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம். வெலாசிட்டியோட யூனிட் என்ன கண்ணு? மீட்டர் செகண்ட் பவர் -1. ஓகேவா? இங்க ஒரு யூனிட் இருக்கு டைமுக்கு, ஸோ செகண்ட். அப்ப அந்த செகண்ட் ரெண்டும் மேலே போயிடுச்சு அப்படின்னாக்கா -2. ஓகேவா? ஸோ வெலாசிட்டிக்கு மீட்டர் செகண்ட் பவர் -1 வரும், மீட்டர் பர் செகண்ட் வரும், இன்னொரு செகண்ட் இருக்கு. ஸோ அப்போ ரெண்டும் மேலே போயிடுச்சு அப்படின்னாக்கா மீட்டர் செகண்ட் பவர் -2. ஆக்சலரேஷனுடைய யூனிட் மீட்டர் செகண்ட் பவர் -2. ஓகேவா? அப்போ ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் வெலாசிட்டி அப்படின்னா என்ன கண்ணு? ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி பை டைம். ஓகேவா? v அப்படிங்கிறது ஃபைனல் வெலாசிட்டி, அந்த ஆப்ஜெக்ட் மூவ் போகக்கூடிய ஃபைனல் வெலாசிட்டி v, இனிஷியல் வெலாசிட்டி u. அப்போ ஃபைனல் மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி பை t ஈக்குவல் டு ஆக்சலரேஷன். இப்போ பாசிட்டிவ் ஆக்சலரேஷன், நெகட்டிவ் ஆக்சலரேஷன் அப்படின்னா என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ டைம் பொறுத்து அந்த ஆப்ஜெக்டோடைய ஆக்சலரேஷன் பார்த்தீங்க அப்படின்னாக்கா வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆனிச்சு அப்படின்னா, டைமை பொறுத்து அந்த ஆப்ஜெக்டோடைய வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆனிச்சு அப்படின்னா அதை நம்ம பாசிட்டிவ் ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். பாருங்க, இப்போ ஃபைனல் வெலாசிட்டி கிரேட்டர் தென் இனிஷியல் வெலாசிட்டி அப்படின்னாக்கா இந்த வேல்யூ எப்படி குட்டி வரும்? பாசிட்டிவ் வேல்யூவா வரும். அப்போ வெலாசிட்டி என்ன குட்டி ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். அந்த ஆக்சலரேஷனை தான் நம்ம பாசிட்டிவ் ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். நெக்ஸ்ட் நெகட்டிவ் ஆக்சலரேஷன் அப்படின்னாக்கா ஃபைனல் வெலாசிட்டி லெஸ் தென் இனிஷியல் வெலாசிட்டி. அப்போ இந்த ஆக்சலரேஷன் நெகட்டிவ் வேல்யூ. ஸோ அப்போ வெலாசிட்டி பார்த்தீங்க அப்படின்னாக்கா டிக்ரீஸ் ஆகும். இந்த ஆக்சலரேஷனை தான் நம்ம நெகட்டிவ் ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ ஆக்சலரேஷன், பாசிட்டிவ் ஆக்சலரேஷன் அண்ட் நெகட்டிவ் ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம டிவைட் பண்றோம். சரியாம்மா? இந்த கான்செப்ட் யூஸ் ஆகும் உங்களுக்கு 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட்ல நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது, வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆகுது. சரியா? நெக்ஸ்ட் பாரு ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் டாபிக் பார்க்க போறோம்.
இதை பற்றி 11th ஸ்டாண்டர்டில் ரொம்ப டீப்பாக பார்க்க போகிறோம். செகண்ட் லெசனில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். ஓகேவா? 10th நீங்கள் படித்ததே தான், 9th 10th நீங்கள் படித்தது தான். 11th அதே தான் நம்ம படிக்க போகிறோம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா குட்டி? ஸோ ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நியூட்டன் என்ன பண்ணுறாருன்னா ஒரு ஆப்ஜெக்டுடைய மோஷன்ஸை நல்லா ஸ்டடி பண்ணுறாரு. ஸ்டடி பண்ணிட்டு 3 டிஃப்ரெண்ட் ஈக்குவேஷன்ஸை கொடுக்குறாரு. அந்த ஆப்ஜெக்டுடைய மோஷன்ஸை பற்றி கொடுக்கக்கூடிய அந்த ஈக்குவேஷன்ஸுக்கு பேர் தான் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன். அது யார் கொடுக்குறாரு? நியூட்டன். சரியா குட்டி? அதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு பார்ட்டிகல் இருக்கு, ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. அந்த ஆப்ஜெக்டுடைய இனிஷியல் வெலாசிட்டியை u அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஃபைனல் வெலாசிட்டியை v அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் அடையக்கூடிய ஆக்சலரேஷனை a அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஒரு ஆப்ஜெக்ட் இனிஷியல் வெலாசிட்டி uல இருந்து tங்கிற டைம் இன்டர்வல்ல aங்கிற ஆக்சலரேஷனோட tங்கிற டைம்ல s அப்படிங்கிற டிஸ்பிளேஸ்மெண்ட் போகும்பொழுது இருக்கக்கூடிய ஃபைனல் வெலாசிட்டியை v அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த u v a t s, அதாவது இனிஷியல் வெலாசிட்டி, ஃபைனல் வெலாசிட்டி, ஆக்சலரேஷன், டைம், டிஸ்பிளேஸ்மெண்ட், இதுக்கான ரிலேஷன்ஸ் கொடுக்கக்கூடிய ஈக்குவேஷன் தான் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன்ஸ். ஓகேவா? அதுல ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பாத்தீங்க அப்படின்னாக்கா v ஈக்குவல் டு u பிளஸ் at, ஃபைனல் வெலாசிட்டி, இனிஷியல் வெலாசிட்டி, ஆக்சலரேஷன், டைம். தெரியுமா? நெக்ஸ்ட் s இஸ் ஈக்குவல் டு ut பிளஸ் ஆஃப் at ஸ்கொயர். தேர்ட் ஈக்குவேஷன் v ஸ்கொயர் ஈக்குவல் டு u ஸ்கொயர் பிளஸ் 2as. இதை பத்தி நம்ம 11th ஸ்டாண்டர்ட்ல ரொம்ப டீப்பா நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, மோஷன் ஆஃப் ஃப்ரீலி ஃபாலிங் பாடி. ஓகேவா? தடையின்றி தானே விழும் பொருட்களுடைய மோஷன்ஸ், இயக்கத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ அப்போ இனிஷியல் வெலாசிட்டி அதுக்கு எப்படி குட்டி இருக்கும்? u ஈக்குவல் டு 0. கீழே வரும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆக்சலரேஷன் எது குட்டி ஈக்குவலா இருக்கும்? a ஈக்குவல் டு g. ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டிக்கு ஈக்குவலா இருக்கும் நமக்கு. சரியா? அப்போ இந்த ஈக்குவேஷன்ல u-வை நம்ம 0ன்னு எடுத்துக்கணும், a-வை g அப்படின்னு சொல்லி சப்ஸ்டிட் பண்ணணும். ஓகேவா? கிராவிட்டினால தானே கீழே வருது. ஸோ அப்போ v ஈக்குவல் டு இந்த வேலை என்ன ஆயிடுச்சு? 0 இன் பிளஸ் gt. அப்போ v ஈக்குவல் டு gt. ஈக்குவேஷன்ஸ் அழகாக நம்ம மாற்றி எழுதிட்டோம். நெக்ஸ்ட் s இஸ் ஈக்குவல் டு u 0. அப்போ இந்த டேர்ம் என்னடா குட்டி ஆயிடுச்சு? 0 ஆஃப் a-வுக்கு பதிலா என்ன போட்டுக்கணும்? gt ஸ்கொயர். ஸோ ஆஃப் gt ஸ்கொயர். ஓகே? நெக்ஸ்ட் v ஸ்கொயர் ஈக்குவல் டு u ஸ்கொயர் பிளஸ் 2as. இது என்னடா குட்டி ஆயிடும்? 0. இது என்னடாமா? a-வுக்கு பதிலா g போட்டுக்கணும். அப்போ v ஸ்கொயர் ஈக்குவல் டு 2gh. ஸோ அப்போ இந்த 3 ஈக்குவேஷன்ஸும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா மோஷன் ஆஃப் ஃப்ரீலி ஃபாலிங் பாடி அதுக்கான ஈக்குவேஷன்ஸ். இதை பற்றிலாம் நம்ம 11th ஸ்டாண்டர்டில் டீப்பாக பார்க்க போகிறோம். ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின்மா. சரியா? நல்லா நோட்டு போட்டு நீட்டாக எழுதி வச்சுக்கோங்க குட்டீஸ். தேங்க்யூ குட்டீஸ்.